ஆரம்பத்துல கொடூரமான வில்லனா அறிமுகமாகி, அதுக்கப்புறமா ஹீரோவா மாறி மாஸ் காட்டுன நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சத்யராஜ். 80s காலகட்டத்துல வில்லன் அப்படின்னாலே எல்லாருக்குமே முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது சத்யராஜ் தான். 100வது நாள், காக்கி சட்டை, மிஸ்டர் பாரத், நான் சிகப்பு மனிதன் மாதிரியான படங்கள்ல ரஜினி, கமல் மாதிரியான முன்னணி ஹீரோக்களுக்கே மிரட்டலான வில்லனா நடிச்சிருக்காரு. அந்த டைம்ல சத்யராஜை பார்க்கறதுக்கே பயமா இருக்கும். இவரோட தனித்துவமான வசன உச்சரிப்பும் உடல் மொழியும் ரசிகர்களை ஈஸியா கவர்ந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதுக்கப்புறம் அப்படியே சத்யராஜ் சாஃப்ட்டா மாறிட்டாருங்க. கடலோர கவிதைகள், வாத்தியார் வீட்டு பிள்ளை, வில்லாதி வில்லன், வால்டர் வெற்றிவேல் மாதிரியான படங்கள்ல ஹீரோவா வந்து ஸ்கிரீனை கதிகலங்க வச்சிட்டாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சரத்குமார். சரத்குமார் தன்னோட ஆரம்ப காலத்துல ஒரு வில்லனா தான் தமிழ் சினிமாவுல நடிச்சிருக்காரு. இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷன் சரத்குமார் என்ன நினைப்பீங்க? ஒரு சாமான ஹீரோ அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அதான் கிடையாது. புலன் விசாரணை படம் பார்த்திருக்கீங்களா? அதுல ஒரு சூப்பரான ஸ்டைலிஷான மிரட்டலான வில்லனா நடிச்சிருப்பாரு சரத்குமார். அவரோட வில்லத்தனத்துக்கு ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சிச்சு. ஆனா இந்த ரூட்டை சூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சூரியன், நாட்டாமை, சூரிய வம்சம், மாய் மாதிரியான படங்கள்ல தொடர்ந்து ஹீரோவா நடிச்சு தன்னோட இமேஜை ஹீரோவா மாத்திக்கிட்டாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நெப்போலியன். மனுஷன் வேற பார்க்கிறதுக்கு ஹைட் அண்ட் வெயிட்டா இருப்பாரா? வில்லன் கேரக்டருக்கு பக்காவா பொருந்திட்டாரு. அதுவும் கிராமத்து வில்லன்னா நெப்போலியனை அடிச்சுக்கவே முடியாது. ஆரம்ப காலத்துல பல திரைப்படங்கள்ல வில்லனாவும் குணச்சித்திர வேடங்கள்ல மட்டுமே நடிச்சிட்டு இருந்த நெப்போலியன் தன்னோட வலுவான குரலுக்கு பயங்கர ஃபேமஸா இருந்தாரு. அதுக்கப்புறமா தான் ஏன் இவரை ஹீரோவா நடிக்க வைக்க கூடாது அப்படின்னு எட்டுப்பட்டி ராசா, சீவலப்பேரி பாண்டி மாதிரியான படங்கள்ல நெப்போலியன் ஹீரோவா நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறமா அரசியல்லையும் அதுக்கப்புறமா சில வருஷங்கள் அரசியல ஈடுபட்ட நெப்போலியன் தொழிலதிபர் ஆனதுக்கு அப்புறமா அமெரிக்காவிலேயே செட்டில் ஆயிட்டாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பசுபதி. பசுபதி ஹீரோவா நடிக்கல அப்படின்னாலும் இந்த லிஸ்ட்ல நான் ஏன் சேர்த்திருக்கேன் அப்படின்னா, ரீசெண்ட் டைம்ஸ்ல பசுபதி தொடர்ந்து நல்ல நல்ல கேரக்டரா நடிச்சிட்டு வராரு. அதுவும் சார்பட்டா பரம்பரை படத்துல அவர் நடிச்ச வாத்தியார் கேரக்டர் எந்த அளவுக்கு கொண்டாடப்பட்டுச்சு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஒரு காலத்துல நம்ம தமிழ் சினிமாவுல பசுபதி ஒரு கொடூரமான வில்லங்க. பாலு, பட்டாசு பாலு ஞாபகம் இருக்கா? அந்த அளவுக்கு பசுபதி எல்லாரையும் மிரட்டிட்டு இருந்தாரு. விருமாண்டி, தூள், அருள் மாதிரியான படங்கள்ல பசுபதியை பார்க்கறதுக்கே பயமா இருக்கும். அதுக்கப்புறமா பசுபதி அதுல இருந்து மொத்தமா விடுபட்டு வெயில், குசேலன் மாதிரியான படங்கள்ல நடிச்சிருந்தாரு. இப்ப பாருங்க, பசுபதியை நம்ம தமிழ் சினிமாவுல ரொம்ப நல்ல கேரக்டர்ல மட்டும்தான் நடிக்க வைக்கிறாங்க.